ஊத்தாதீங்கப்பா, டைம் ஆயிடுச்சு. ஆபீஸ் போற நேரம் ஆயிடுச்சுப்பா. பரவாயில்ல சார், ஊத்துறதுல ஒண்ணும் தப்பு இல்ல. இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க. கொஞ்சம் ஊத்துங்க நான் ஒண்ணும் போதும். உங்க ஃப்ரெண்ட் இல்ல, உங்க பையன் கேணுச்சு. எழுந்திருங்கப்பா. குளூர்ல போத்திட்டு தூங்குறது என்ன பண்றீங்க? மறுபடியும் தூங்குறாரு. இப்ப என்ன பண்ணது? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. சீக்கிரம் சீக்கிரம் வா, ஊட்டலாம் ஊட்டலாம். வேணா ஊத்தாதீங்க, நிறுத்து. காப்பாத்துங்க, தண்ணியில விழுந்துட்டேன். யாராவது என்ன காப்பாத்துங்க. சரியா நீச்சல் தெரியாதா? என்னன்னு தெரியல, தலை ரொம்ப வலிக்குது. ஆபீஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப நேரம் அரட்டை அடிக்கிறது, நைட்ல ரொம்ப நேரம் கண் முழிச்சுக்கிட்டு இருந்தா வேற என்ன ஆகும்? நீ வேற, எனக்கு டைம் ஆகுது வீட்டுக்கு போறேன்னு எவ்வளவு சொல்லியும் கேட்காம அவங்க தான் குடின்னு அடம் பிடிச்சிட்டாங்க. நான் எத்தனை தடவை தான் உங்களுக்கு சொல்றது? நான் சொல்ற எதையும் நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க. வயிறெல்லாம் ரொம்ப வலி, தலை வேற ரொம்ப வலிக்குது. என்ன பண்றதுன்னு எவ்வளவு தெரியல. நேரமா உங்களை லீவ் போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். எங்க நான் சொல்றது கேட்டாதானே? ஆமாங்க, கெனிச்சு சொல்றதும் கரெக்ட் தான். தயவு செஞ்சு இன்னைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட்டுருங்க. சரி சரி பாக்குறேன். டைம் ஆயிடுச்சு, நான் உடனே ஆபீஸ் போறேன். டைம் ஆயிடுச்சு. பேக் மறந்துட்டீங்க, எடுத்துட்டு போங்க. டிங் 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 டிங், அப்பா உங்க பேக்க மறந்துட்டு போறீங்க, இந்தாங்க புடிங்க. தேங்க்ஸ் அட்டோரி. அப்பாவுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருக்கிறதா ரொம்ப பிடிச்சிருக்கு. டிங் டிங், ஹட்டோரி, இந்த விஷயத்துல நீதான் ஏதாவது செஞ்சு ஆகணும்ப்பா. நீ சொல்றதும் சரிதான். அப்பாவுக்கு தன்னோட கெட்ட பழக்கத்தினால தனக்கும் தான் குடும்பத்துக்கும் பெரிய பிரச்சனைன்னு உணர்ற அளவுக்கு நாம ஏதாவது செஞ்சாகணும். என்ன செய்யணும்னு நான் யோசிச்சிட்டேன். டிங் டிங். Ding ding. Ding 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 ding. Ding ding. Ding ding ding. எனக்கு என்னமோ என் மூஞ்சியை பார்த்தா ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். இப்ப என்ன பண்றது? பாரு, நான் ரொம்ப தெளிவா ரொம்ப உற்சாகமா தான் இருக்கேன். இப்ப நான் கண்ணாடியா மாற போறேன். என்னது இது? என் முகம் ஒரே நீல கலரா மாறிடுச்சு. இதெல்லாம் அந்த குடிப்பழக்கத்தினாலதான் நினைக்கிறேன். உடனே அந்த குடிப்பழக்கத்தை விட்டு தொலைக்கணும். என்னப்பா, எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் உன் மூஞ்சி சோகமா இருக்கு? என்னன்னு தெரியல சார், என் முகம்லாம் நீல கலரா இருக்கு. எனக்கு என்னமோ பார்க்க நல்லாதான் இருக்கு. பாத்தியா, உனக்கு எதுவுமே இல்ல, நீ நல்லாதான் இருக்க. டிங் டிங் டிங். நீங்க சொல்ற மாதிரி இது மனப்பிராந்தி எல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு எதுவும் ஆயிடுச்சு. இங்க பாருப்பா, எனக்கு என்னவோ உன்னை பார்த்தா ரொம்ப சோகமா இருக்க மாதிரி இருக்கு. அதனால நீ என்ன பண்ற, வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வா. ஓகே? சரி சார், நான் கிளம்புறேன். டிங் டிங். இப்ப இவரை பின்தொடர்ந்து போகணும். ஹட்டோரி, அப்பா இது வரைக்கும் வரவே இல்ல. இரு, வருவாரு. அதோ பாருங்க, வந்துட்டாரு. வாங்க வாங்க கெனிச்சியப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வாங்க ஒரு கப் காஃபி குடிப்போம். இல்ல சார், நான் இன்னைக்கு வீட்டுக்கு போகணும். சார், உங்களுக்கு தெரியலையா, என் முகம் நீல கலரா மாறி இருக்கு. சாச்சா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னது, உங்களுக்கு அப்படி தெரியலையா? ஒருவேளை எனக்கு தான் மனப்பிராந்தின்னு நினைக்கிறேன். சரி, வாங்க போகலாம். வாங்க வாங்க போலாம். அப்பா போகாதீங்க. நீ கவலைப்படாத கெனிச்சி, அப்பாவால அந்த கடைக்குள்ள கூட போக முடியாது. டிங் 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 டிங். இந்த கடைக்குள்ள போலாமா? உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே. நான் ரெகுலர் இங்க தான் வருவேன். அப்புறம் எதுக்கு யோசனை? வாங்க போகலாம். என்ன ஆச்சு உங்களுக்கு? என்னாச்சுன்னு தெரியல சார், என் கால் அங்கே ஜாமான மாதிரி இருக்கா. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன ஆச்சுன்னா எனக்கு ஒண்ணும் தெரியல. என்ன ஆச்சு உங்களுக்கு? இப்படி போறாரு. டிங் டிங் டிங். என்ன ஆச்சு இவருக்கு? எதுக்காக இவர் தலை தெறிக்க ஓடுறாரு? ஒண்ணுமே புரியலையே. எப்படி இருக்கீங்க பசங்களா? சீக்கிரமா வந்துட்டீங்க. ஆமா, இன்னைக்கு நான் உங்க கூட எல்லாம் சேர்ந்து ஜாலியா இருக்கணும்னு நினைச்சேன். அதான் சீக்கிரமா வந்துட்டேன். ரொம்ப நல்ல விஷயங்க. அப்படின்னா எங்களோட சேர்ந்து நீங்களும் விளையாடுவீங்களாப்பா? கண்டிப்பா. இருங்க, நான் முதல்ல போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். இப்போ நடக்க போற விளையாட்ட பாருங்க. இப்போ நம்ம யாருன்னு காட்டலாம்.
முதல்ல தலைக்கு குளிக்கலாம். ஆமா, ஷாம்பு எங்க? என்னது ஷாம்பு பாட்டில் வேற மாதிரி தெரியுது. அடா, இதெல்லாம் மனப்பிராந்தி தான். இருந்தாலும் எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. என்ன பாட்டிலுக்கு பதிலா வேற ஏதோ கண்ணுக்கு தெரியுது. எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. எனக்கு எங்க பார்த்தாலும் கண்ணுக்கு வேற மாதிரியா தான் தெரியுது. எனக்கு என்னாச்சு? எனக்கு என்னாச்சு? என் உருவம் பாட்டில் மாதிரி தெரியுது. போதும் சிசுமாரு, வெளில வா. எனக்கு என்னாச்சு, என்ன நடக்குதுன்னே தெரியல. இந்தாங்க குடிங்க. பழையபடி அதே பாட்டிலா? இனிமே நான் வாழ்க்கையில எப்பயுமே குடிக்கவே மாட்டேன். நான் எங்க பார்த்தாலும் எனக்கு அந்த பாட்டில் தான் தெரியுது. நாங்களும் அதைத்தான் விரும்புறோம் அப்பா. உங்களுக்கு தெரியாதா? பாத்தீங்களா, நம்மளோட ஒரு சின்ன முயற்சி அப்பாவுடைய பெரிய கெட்ட பழக்கத்தை போக்கிடுச்சு. நல்ல விஷயம் தானே? டிங் டிங்.